இப்போ பூசணிக்காயை வந்துட்டு போட்டு அதை பொத்தல் போட்டு அதில் குங்குமத்தை கொட்டி என்னென்னோ பண்ணி அமௌண்ட் பண்ணி ரோலில் அடித்து உடச்சி திரும்பி அது வந்து கை காலை கிளம்பிட்டு வீட்டை வந்துடுறிய, அது எத்தனை அன்பர்கள் அங்கே வழிக்கு உயரம் தெருவில். இதனால் அருள் ஆகுமா என்பதை நம்ம ஆய்வு பண்ணணும். அறிவு கொண்டு நம்ம அறிவு கொண்டு ஆய்வு பண்ணால் வள்ளல் பெருமான்கிட்ட வந்து டே முட்டா பையில இதை வந்துட்டு கூட்டாக இது போட்டு கடலைப்பருப்பும் பூசணிக்காய் கூட்டு பண்ணி கொடுத்தினா கையெழுத்து கும்பிட்டு சாப்பிட்டு தெய்வமேன்னு வணங்குவா, இதனால் அருள் ஆகுண்டான்றார். வடிக்கு வந்து அருள் ஆகுமா, கூட்டா செய்து கொடுத்த அருள் ஆகுமா என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அக்காலத்தில் எதையுமே ஈயாத லோபிக்காக, ஏன்னா அவங்க வீட்டில் விளையிற அந்த பூசணிக்காயிலும் கொண்டாந்து வெளியே உடச்சின்னா கூட அருள் ஆக மாட்டான்னு உபதேசம் பண்ணோம். அதை ஏன்னா இப்படியாயில் இந்த பயல் ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணட்டும்னு சொல்லி சரி ரோலில் உடச்சிட்டானா அக்கம் பங்குற ஏழைங்க எடுத்துமே ஏதோ ஒரு சாம்பார் வைக்கட்டுமேனு. அப்போ அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்தது. வறுமை சாதாரண வறுமை இல்லை, ஐயா எவ்வளோ வறுமை. பூசணிக்காய் உடச்சிட்டு போயிட்டானா இப்போ சரி உடச்சிட்டான்னு சொல்லி இப்போ தேங்காய், நான் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த சூர் தேங்காய் விடும்போதெல்லாம் அந்த தேங்காய் எடுக்கிறதுக்கு இப்போ பசங்க போட்டி போட்டு நிற்பாங்க. இப்போ இல்லை, உலகம் மாறி போச்சு. வள்ளல் பெருமானுக்கு பிறகு வறுமை நீங்கப்பட்டது, பசி நீங்கிச்சு, எல்லாம் சிறப்பாக இருக்கிறாங்க, ஓஹோன்னு இருக்கிறாங்க. ஆனால் அக்காலத்தில் அப்படிலாம் இருந்து சுவாமி தெருக்கு சாப்பாடு எடுத்து அழுகிற பாட்டு பாடின்னு வந்துக்கிறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு வீதிகள்லேயும் ஒவ்வொரு வீட்டுக்கும். அதனால தான் ஊருங்களில் வீதிகளில் திண்ணை வச்சு காட்டினாங்க. திண்ணையில் தண்ணி வைப்பாங்க. தென்னை அதிதிகள் வெளியூர் அன்பர்கள் ஏழைப்பாழை வந்து அங்கே படுத்துக்கிட்டு அவங்களுக்குன்னு உரிய இடம் திண்ணைன்னு பேர். அதுக்கு